பார்க்க போகிறோம் அப்படின்னா மகேந்திரா 585DI எக்ஸ்பீட் ப்ளஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நார்மல் 575 வந்து நான் வச்சுருக்கேங்க, நான் எக்ஸ்சேஞ்ச் போட்டு வண்டி எடுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் 585DI எக்ஸ்பீட் ப்ளஸ் எடுத்துக்கலாங்க. ஏன் என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 47 HP வந்துடுங்க. ப்ளஸ் வந்து 47 HP ப்ளஸ் வந்து உங்களுக்கு டூயல் கிளச்சு வந்துடும். டூயல் கிளச் ஆப்ஷனு, அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் PT வந்துடுங்க. இந்த ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ்லாம் அந்த வண்டியில் உங்களுக்கு இடையே வந்துடும். நீங்கள் ஒரு பேலரே ஓட்டுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது, நீங்கள் பேலர் லோட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் லைட்டாக ரிவர்ஸ் PT ஆன் பண்ணி லைட்டாக கிளச்சி விட்டு மறுபடியும் ஃப்ரண்ட் PT ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வண்டி லோடு உள்ளே இருக்க அந்த மாட்டினதெல்லாம் எடுத்து வந்துடுங்க. அது ஒரு ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ் இதில் செட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மைலேஜ் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு இருக்காது. மைலேஜ் வந்து நீட்டாக மகேந்திரா அப்படின்னாவே உங்களுக்கு பொதுவாக மைலேஜ் வந்து உங்களுக்கு நார்மலாக வந்துடும். ஃப்ரண்ட்டு வெயிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். ட்ராலி பர்ஃபார்மன்ஸில் அந்த வண்டி சூப்பராக இருக்கும். ட்ராலி நீங்கள் அழுத்தி ஓட்டும்போது உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் வெயிட்டு போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் நண்பா. ஏன்னா மகேந்திரா அப்படிங்கும்போது சேல்ஸில் நம்பர் 1 இருக்க வண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா தான். இது வந்து ஒரு நல்ல டார்கெட்டு, நல்ல அச்சீவ்மெண்ட் இருக்கனால தான் உங்களுக்கு சேல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்பர் 1 மார்க்கெட்டிங் மகேந்திரா வண்டி இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் ஒரு நார்மலான ஹெச்பியில் எனக்கு ரொம்ப லோ ஹெச்பி வேணால் ஹை ஹெச்பி வேணும் அப்படின்னா உங்களுக்கு நான் 47 ஹெச்பியில் 585DI எடுத்துக்கணும்பா. உங்களுக்கு வந்து ட்ராலிக்கு சரி, கல்டிவேட்டருக்கு சரி, பேலருக்கு சரி, ரொட்டேட்டரு எல்லாத்துக்குமே உங்களுக்கு வண்டி சூப்பராக இருக்கும். மைலேஜும் உங்களுக்கு வந்து பக்காவாக இருக்கணும்பா. இப்போ நார்மல் 575 இல்லாத ஆப்ஷன் ஃபியூச்சர்லாம் 585 இது வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த வண்டியில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல ஒரு ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ் நண்பா. கியர் பாக்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வர எல்லா வண்டியுமே சேம் கியர் பாக்ஸ் தான். ஸோ உங்களுக்கு அது கியர் பாக்ஸ் பற்றி எந்த ப்ராப்ளமும் இல்லை. வண்டியோட அமைப்புன்னு பார்க்கும்போது உங்களுக்கு 575 மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது வந்து 585DI மாடலில் XP ப்ளஸ் வந்துடும். இந்த நண்பா XP ப்ளஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பவர் ஆப்ஷன் அப்படிங்கிறோட வந்துடும். நம்ம எக்ஸ்ட்ரா பவர் போது 47 HP அது வந்துடும். நமக்கு வந்து இன்ஜின் கெப்பாசிட்டி ஆப்ஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியம் வண்டியோட. ஓகே, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸோடு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நார்மல் 575 எடுக்கிறேன் அப்படிங்கும்போது நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது இந்த வண்டி எடுத்துக்கணும்பா. பவர் ஸ்டீரிங் ஆப்ஷனோட வந்துடணும்பா. ஸோ மார்க்கெட்டில் நான் ரீசேல் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட வண்டி உங்களுக்கு நல்ல ஒரு ரீசேல் மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா மகேந்திரா பொறுத்தவரைக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு எடுத்தீங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்பா. ஓகே, தேங்க்யூ. வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.